குமரிக்கண்டம் சீரீஸ்ல இதுவரைக்கும் தமிழர்களின் வடமேற்கு இடப்பெயர்வுகளை பார்த்தோம். இனி வடகிழக்கு மற்றும் தென்கிழக்கு இடப்பெயர்வுகள் குறித்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தென்கிழக்காசிய தீவு நாடுகளான மலேசியா, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், பப்புவா நியூகினி, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, மெலனேஷியா, மைக்ரோனேஷியா, பாலினேஷியாவில் இருக்கும் செவிவழி செய்தி ஒன்றை நாம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் தமிழ் வேங்கை. முன்னொரு காலத்தில் கிழக்கு திசையில் பெரும் பேரரசு கொண்ட ஒரு தீவு இருந்தது. சொர்க்கத்துக்கு நிகரான இடம் அது. கடவுள் மனிதர்களை அங்குதான் முதலில் படைத்தார். அவர்கள் பெரும் அரண்மனைகள் மற்றும் கோவில்களை கொண்ட நகரங்களை உருவாக்கினார்கள். உணவுக்கு பஞ்சமே கிடையாது. அதனால் வானியல், மருத்துவம், வணிகம், கட்டுமான தொழில், இசை, மதம் என்று எல்லாவற்றையும் கண்டுபிடித்தார்கள். பல்லாயிரம் ஆண்டுகள் செழிப்போடு வாழ்ந்த மக்களுடைய தீவை இந்த கடல் திடீரென்று மூழ்கடிக்க தொடங்கியதும் சுதாரித்து கொண்ட மக்கள் கண்ணெதிரே தங்களுடைய நாடு மூழ்குவதை பார்த்து கொண்டே உலகின் பல்வேறு இடங்களுக்கும் இடம்பெயர்ந்து சென்றார்கள். இந்த கதையில் நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா, கடற்கோளால் அழிந்த தீவு, அந்த தீவில் வாழ்ந்த மக்கள் அனைவரும் நாகரீகத்தின் உச்சத்தை அடைந்தவர்கள் என்பதை நாம கவனிக்கணும். தீவு நாடுகளை உள்ளடக்கிய நிலம் மற்றும் கடல் பகுதியை ஓஷனியான்னு சொல்லுவாங்க. இந்த ஓஷனியாவில் மிகப்பெரிய மற்றும் சிறிய அளவிலான ஆயிரக்கணக்கான தீவு நாடுகள் இருக்கு. இதை சோழர்கள் முன்னீர் தீவு பன்னீராயிரம்னு கல்வெட்டிலேயே செதுக்கியிருக்காங்க. மொத்தம் 9000 தீவுகள் கடலுக்குள்ள மூழ்கிடுச்சுன்னு சோழர்கள் சொல்றாங்க. அப்படின்னா மீதி இருக்க தீவுகளுக்கு தான் நவீன மக்களான நாம ஓஷனியான்னு பேர் வச்சிருக்கோம். இந்த தீவுகளில் ஒன்றுதான் போன்பே. இந்த தீவு தென்னிந்தியாவிலிருந்து 8000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இந்த போன்பேயில் மிகப்பெரிய தொல்லியல் புதிர், அறிவியலாளர்களே பதில் சொல்லாம திகைச்சு போற அளவுக்கு ஒரு இடம் இருக்கு. அதுதான் நன்மாடல். ஏன்ஷியன்ட் அபாக்லிப்ஸ் எபிசோட்ல நான் ஏற்கனவே நன்மாடல் பற்றின பேசிக் சொல்லியிருப்பேன். இப்போ இன்னும் டீப்பாக நாம் தெரிஞ்சுப்போம். அடுத்த வீடியோவில் நன்மாடல் பற்றிய சயின்டிஃபிக் டேட்டாஸையும் சேர்த்து சொல்கிறேன். நன்மாடல் ஒரு தூய தமிழ் பெயர். மாடம்னா பெரிய மண்டபம்னு பொருள். சுமார் 170 ஏக்கர் பரப்பளவில் நன்மாடலுடைய இடிபாடுகள் பறந்து விரிந்திருக்கு. 25 அடி உயரம் கொண்ட சதுர வடிவ மண்டப கட்டிடங்கள் இடிந்து தரைமட்டத்தில், அதாவது கடலுக்கு அடியில் இருக்கு. இடிந்த இடிபாடுகளின் அளவை வைத்து நன்மாடல் இயக்கத்தில் இருந்தபோது 30 to 35 அடிகள் இருந்திருக்கலாம்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஒவ்வொரு கல்லும் கனக்கச்சிதமாக அறுத்தெடுக்கப்பட்டு உருவாக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு சதுர கற்களின் எடையும் 25 டன்கள். அட்வான்ஸ்ட் என்ஜினியரிங் டெக்னிக்ஸை பயன்படுத்தி நன்மாடல் கட்டப்பட்டிருக்கு. அதுவும் ஷார்ட் பீரியட்ல கட்டப்பட்டிருக்குன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இதை கட்ட 20,000 to 50,000 தொழிலாளர்கள் தேவைப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க. இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, நன்மாடலின் மக்கள் தொகை கணக்கெடுக்கப்பட்ட காலத்திலிருந்தே இவ்வளவு கிடையாது. ஆக நன்மாடலை உள்ளூர் தீவில் வாழும் மக்கள் கட்டவே இல்லை. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, நன்மாடல் பக்கமே உள்ளூர் வாசிகள் போக மாட்டாங்க. காரணம், அங்க அமானுஷ சக்தி இருக்குன்னு அந்த பக்கம் இவங்க தலை வச்சே படுக்கிறது கிடையாது. சூரியன் அஸ்தமிச்சதுக்கு அப்புறம் இரவு நேரத்தில் நன்மாடல் இடிபாடுகள் இருக்கும் பகுதியிலிருந்து ஒளிப்பந்துகள் தோன்றுவதை உள்ளூர்வாசிகள் பார்த்ததன் அச்சத்தாலும் அங்கு இரவில் போனவர்கள் யாரும் திரும்பி வராத காரணத்தாலும் நன்மாடல் உள்ளூர்வாசிகள் யாருமே அந்த பக்கம் போகவே மாட்டாங்களாம். போன்பே தீவுக்கு வெளியே இருந்து வந்த மக்கள் தான் நன்மாடலை கட்டியிருக்காங்க. அதுவும் கிமு 12,000 ஆண்டுகளுக்கு முன்பு. இப்போதைய கடல் மட்டத்திற்கு 140 மீட்டர்களுக்கு கீழே இந்த கட்டடங்களின் அடித்தளம் இருப்பதே இது கிமு 12,000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதை நிரூபிக்குது. பிளைஸ்டோசின் எண்ட் பீரியட்ல 140 மீட்டர்களுக்கு கடல் மட்டம் உயர்ந்தது. இது அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட உண்மை. நன்மாடல் செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு துறைமுகம். இதே போல இன்னொரு செயற்கையாக உருவாக்கப்பட்ட துறைமுகமும் நன்மாடலில் இருந்து சுமார் 1300 கிலோமீட்டர்கள் தொலைவில் ஜப்பானுக்கு அருகில் இருக்கு. அந்த துறைமுகம் அமைந்திருக்கும் தீவின் பெயர் யோனாகுனி. யோனாகுனி இப்போ முழுசா கடலுக்கு கீழே இருக்கு. இந்த யோனாகுனி குடைவரை கோயில்கள் எப்படி கட்டப்பட்டதோ அதே போல மிகப்பெரிய பாறையை செதுக்கி உருவாக்கியிருக்காங்க இந்த யோனாகுனி செயற்கை துறைமுகத்தை. நன்மாடல், யோனாகுனி இந்த 2 இடத்தை துறைமுகமாக தேர்ந்தெடுக்க என்ன காரணம்? இந்த 2 இடங்களும் பசிபிக் பெருங்கடலில் முக்கிய பங்கு வகிப்பதே இதற்கான காரணம். வணிக கப்பல்கள் ஆசியாவிலிருந்து அமெரிக்க கண்டங்களுக்கு வந்து போகணும்னா பல்லாயிரம் கிலோமீட்டர்கள் பறந்து விரிந்திருக்கும் பசிபிக் பெருங்கடலை கடந்துதான் போகணும். பசிபிக் பெருங்கடல் மட்டுமில்ல, பொதுவாக கடற்பயணம் செஞ்சாலே இடைநிறுத்தாம போக வேண்டிய இடத்துக்கு போகவே முடியாது. 2-3 நிறுத்தங்களை நிறுத்தி தான் கால சூழ்நிலைகளை கணக்கு பண்ணி தான் போக முடியும். குறிப்பா டைஃபூன்ஸ் அண்ட் ஹரிகேன்ஸ் வந்தா கணிச்சு நிறுத்தி நிதானமா தான் போகணும். அதுக்காகத்தான் நன்மாடலும் யோனாகுனியும் செயற்கை துறைமுகங்களா கட்டப்பட்டிருக்கு.
இந்த துறைமுகங்களை கட்டி இதை பயன்படுத்தி அமெரிக்கா போய் வர தங்களுடைய பெருங்கப்பலை பயன்படுத்தி இருப்பாங்க தமிழர்கள் தான் கடல் அனுபவத்தில் இவ்வுலகில் எந்த இனத்தை காட்டிலும் தலை சிறந்தவர்கள் என்பது இந்த உலகில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். நன்மாடல் கடற்பகுதியில் இருந்து ஒரு கோடி கிழித்தார் போல் பசிபிக் பெருங்கடலை குறுக்காக கடந்து தென் அமெரிக்காவின் பெரு மற்றும் மெக்சிகோ கடல் பகுதி வரைக்கும் போய் மறுபடியும் வடமேற்காக திரும்பும் நீரோட்டம் ஒன்று உண்டு. அதே வடமேற்கில் திரும்பும் நீரோட்டம் மறுபடியும் பசிபிக் பெருங்கடலை குறுக்காக கடந்து வடகிழக்கில் திரும்பி ஜப்பானின் யோனாகுனி தீவுக்கு வர இன்னொரு நீரோட்ட பாதையும் உண்டு. இந்த காரணத்தால் தான் குமரி தமிழர்கள் யோனாகுனி மற்றும் நன்மாடல் பகுதியில் செயற்கையாக துறைமுகங்களை உருவாக்கியிருக்காங்க. கடற்கோளில் தப்பிய தமிழர்கள் உலகின் 4 திசைகளிலும் இடம்பெயர்ந்தாங்க. வடகிழக்கு மற்றும் தென்கிழக்காக இடம்பெயர்ந்த குமரி தமிழர்கள் முதலில் குடியேறியது மலேசிய தீவு. அதிலிருந்து ஒட்டுமொத்த ஓஷனியா தீவுகளுக்கும் இடம்பெயர்ந்து போயிருக்காங்க. அப்படி போன தீவுல ஒரு தீவு தான் ஈஸ்டர் ஐலாண்ட். வீரகோச்சா என்பவர் ஈஸ்டர் ஐலாண்டில் குடியேறி அதன் நாகரிகத்தை உருவாக்கியதாக ஈஸ்டர் பழங்குடி மக்கள் கதைகள் சொல்லுது. வீரகோச்சா என்பது தூய தமிழ் பெயர் மக்களே. இதுல ஆராய்ச்சியோ எந்த ஒரு கற்பனையோ கிடையவே கிடையாது. கண்ணை மூடிட்டு சொல்லலாம் வீரகோச்சா என்பது தூய தமிழ் பெயர்னு. இந்த வீரகோச்சாவை சூரிய கடவுளாக வழிபடும் வழக்கம் பாலினேஷியா தீவுகளில் முழுக்க உண்டு. வீரகோச்சாவின் நாடு தென்மேற்கில் இருந்தது. அது கடலில் மூழ்கியதால் அவர் அதிலிருந்து தப்பி இங்கு குடியேறினார்னு அவர்களுடைய பழங்கதைகள் சொல்லுது. ஈஸ்டர் தீவின் உள்ளூர் பெயர் ரோங்கா ரோங்கா. இந்த ஈஸ்டர் தீவான ரோங்கா ரோங்கா தமிழர்களுடையது தான் நிரூபிக்க ரொம்ப சிரமப்படவே வேணாம். சிந்து சமவெளி தமிழர்களுடையதுன்னு உலகத்துக்கே தெரியும். சிந்து சமவெளி எழுத்துகளும் ரோங்கா ரோங்கா ஈஸ்டர் தீவு எழுத்துகளையும் நீங்களே பாருங்க. இதுதான் அந்த எழுத்துக்கள். ஒரு சின்ன பிஸ்டல் கூட இல்லாம ரெண்டுமே அச்சு அசலா அப்படியே ஒத்து போறது உங்களுக்கே தெரியும். இரண்டும் தமிழர்களின் பண்டைய கால இடம்னு புரியும். மெசபடேமியாவின் தலைநகரின் பெயர் ஊர். ஈஸ்டர் தீவின் ரோங்கா ரோங்கா மற்றும் பாலினேஷியா தீவுகளில் தாய்நாட்டை குறிக்க அந்த மக்கள் பயன்படுத்தும் சொல் ஊர். நாங்கள் நம்பவே மாட்டோம், நீ எல்லாமே தமிழர்கள் உருவாக்கிய நாகரிகம்னு சொல்றது பொய், இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொல்றீங்களா? உங்களுக்காகவே இன்னொரு தகவலை சொல்கிறேன். பெருவின் டிட்டிகாக்கா ஏரி பகுதியில் வாழ்ந்தவர்கள் தங்களை ஊர் என்றே அழைத்து கொண்டார்கள். இதையும் ஏற்றுக்க முடியலையா? இன்னொரு தகவலையும் சொல்கிறேன். இன்கா நாகரிகத்தை தோற்றுவித்தவரின் பெயர் பச்சைக்குட்டி. பச்சைக்குட்டி தூய தமிழ் பெயர். இல்லை நீ எவ்வளவு ஆதாரங்களை காட்டினாலும் எங்களால் ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொல்கிறீங்களா? இன்னொரு தகவலையும் உங்களுக்காக சொல்கிறேன். சர்க்கரை வள்ளி கிழங்குக்கு இன்காக்களின் மொழியில் குமார் என்று பெயர். நியூசிலாந்து பழங்குடிகள் இதை குமாரான்னு சொல்லுவாங்க. குமரன், குமாரா, குமார் எல்லாமே தமிழ்ச்சொல். குமரன் என்கிற தமிழ்ச்சொல்லுக்கு இனிமை என்ற பொருளும் உண்டு. ஆக ஈஸ்டர் ஐலாண்ட் மட்டுமில்ல, உலகில் உள்ள பல்வேறு நாடுகளிலும் நாகரிகத்திலும் உள்ள கதைகளும் கற்றளிகளும் தமிழர்களுடையதே. இன்னொரு சின்ன வரலாறை நாம தெரிஞ்சுப்போம். சரியா கிபி 1453ஆம் ஆண்டு ரோம் சாம்ராஜ்யம் ஒட்டுமொத்தமாக வீழ்ச்சியடையுது. அந்த வீழ்ச்சியை உண்டாக்கியது ஓட்டமான் பேரரசு. இதனால் ரோமர்களுடைய கான்ஸ்டாண்டினோப்பிள் துருக்கியர்களின் கைக்கு போயிடுது. அந்த கான்ஸ்டாண்டினோப்பிளில் இருந்த லைப்ரரியில அலெக்சாண்ட்ரியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட மிச்சம் மீதின்னு ஏகப்பட்ட நூல்கள், ஓலைகள், வரைபடங்கள்னு எல்லாமே அங்க இருக்கு. அப்பதான் அந்த பண்டைய கால வரைபடங்கள் பலருடைய கண்களுக்கும் படுது. அந்த வரைபடத்தில் எல்லாம் அண்டார்டிகா நிலப்பகுதிகள் பனியால் மூடப்படாமல் செழிப்பான வனப்பகுதி போல இருந்தது காட்டப்படுது. அந்த வரைபடங்களை வரைந்தது உலகம் முழுக்க கடற்பயணம் செய்த குமரி தமிழர்களே. காரணம், ஓட்டமான் பேரரசு ரோமை வீழ்த்தும் வரைக்கும் யாருக்குமே அமெரிக்கா என்ற ஒரு நிலப்பரப்பு இருந்ததே தெரியாது. ஆனா தமிழர்களுக்கு உலகில் எந்தெந்த கண்டங்கள் எங்கெங்கு இருந்ததுன்னு நல்லாவே தெரியும். நவீன அறிவியலாளர்கள் ஏற்கனவே இதுதான் வரலாறுன்னு ஒரு மாடல் கிரியேட் பண்ணி அதை உருட்டிட்டு வரதால ஆயிரம் ஆதாரங்கள் வெளிவந்தாலும் இந்த நவீன IPL உலகம் அதை ஏத்துக்காது. டேவிட் ஹேட்சர் சைல்ட்ரஸ் 1980களிலிருந்து 1990கள் வரைக்கும் நன்மாடல் கட்டுமானத்தை கடலுக்கடியில் ஆராய்ந்தவர் இவர். இக்கட்டுமானத்தின் அளவை நாம் தி கிரேட் வால் ஆஃப் சைனா மற்றும் தி கிரேட் பிரமிட் ஆஃப் கீசாவோடு தான் ஒப்பிட வேண்டும். காரணம், இது மிகவும் பிரம்மாண்டமான கட்டுமானம்னு சொல்றாரு. இவர் நன்மாடல் கடல்ல இறங்கி ஆராய்ச்சி பண்ணார் மக்களே. கிரேட் பிரமிட் கட்டப்பட்ட கற்களை விடவும் அதிக எடை கொண்ட கற்களால் கட்டப்பட்டதுன்னு சொல்றாரு. பில் பேலிஞ்சர் என்ற எழுத்தாளர் நன்மாடல் போல ஒரு கட்டுமானம் இந்த பூமியில் வேறெங்குமே கிடையாது. இந்த கட்டுமானம், இந்த தொழில்நுட்பம், தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் என எல்லாமே தனித்துவம் வாய்ந்ததா இருக்குன்னு சொல்றாரு. 1836ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் கப்பல் ஒன்று நன்மாடல் கரையில் நிறுத்தப்படுது. அந்த கப்பலின் அறுவை சிகிச்சை மருத்துவரான டாக்டர் கேம்பல் நன்மாடலை சுத்தி பார்த்துட்டு, இதை கட்டிய மக்களினம் இப்போதிருக்கும் நம்மை விடவும் அதிநவீன மாந்தர்களாக இருந்துள்ளார்கள். அவர்களின் நினைவு இந்த இடிபாடுகளுடன் கலந்து அவர்களின் வரலாறு இருட்டில் மறைக்கப்பட்டுள்ளது. அந்த இனத்தின் பெருமையையும் திறமையையும் இந்த இடிபாடுகளினால் தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும்னு பயங்கரமா பூரிச்சு போய் சொல்லியிருக்காரு. ஆனா உள்ளூர் தமிழ்நாட்டு அறிவாளிகள் தமிழை உச்சரிக்கவும் தெரியாம எழுதவும் தெரியாம குமரிக்கண்டம் என்பது கற்பனைன்னு உருண்டிட்டு வராங்க. அதுக்கு உள்ளூர் தமிழ் யூடியூப் கோமாளிகளும் ஆமாஞ்சாமி போடுறாங்க.
அடுத்த காணொளியில் நன்மாடல் பற்றிய மேலும் பல சுவாரஸ்யமான அறிவியல் பூர்வமான ஆதாரங்களோடு பார்க்கலாம். குரங்கிற்கும் மனிதனுக்கும் வேறுபாடுகள் உண்டு. குரங்கிலிருந்து தான் மனிதன் வந்தான் என்று உளறுவதை நிறுத்துவது நன்று.